வணக்கங்க. சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் சக்தி. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெடிசினல் பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளான்ட் எப்படி உற்பத்தி பண்ணலாம், இந்த பிளான்ட் எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளான்ட் எப்பவுமே நம்ம நர்சரியில கிடைக்குமா? இந்த பிளான்ட்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான யூஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய மற்றொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் லாவெண்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் இதுக்கு சரியான ஐடி பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டிமிசியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டு. இந்த பிளான்ட் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கிறதாங்க சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் ஆனது எந்த மாதிரியான டைமில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் ஒரு எல்லோ கலர் பூ ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாமா, இல்லை இன்டோரில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோரில் வைக்க முடியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோரில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த செடியை ரொம்ப எளிமையான முறையில் பராமரிக்கலாம். இந்த செடியை பார்த்தீங்கன்னா பாட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 70% செம்மண்ணும் 30% பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட்டும் யூஸ் பண்ணியுமே இந்த செடி எளிமையான முறையில் வளர்க்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். மற்ற செடி மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற உரங்களை வச்சு இந்த செடியை எளிமையான முறையில் வளர்க்கலாம். ஓகேங்களா? அப்படி ஒரு உற்பத்தி பண்ணுற பிளான்ட் தான் இந்த சில்வர் டஸ்ட்டுன்ட்டு. இந்த பிளான்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஃப்ரேக்ரன்ஸுக்காக கேட்டாங்க. இந்த பிளான்ட் நம்ம பார்டரிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூனிக்யூவாக இருக்கும். ஸோ சில்வர் கலர் இருக்கிறதுனால எந்த பிளான்ட்டுமே இந்த மாதிரியான கலர்ஸில் இல்லைங்க. நீங்கள் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். மறிக்கொழுந்து இதே கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா? நாட்டு மறிக்கொழுந்து, ஒரிஜினல் நாட்டு மறிக்கொழுந்தானது பார்த்திங்கன்னா இதே மாதிரியான கலரில் தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த செடியை நம்ம ப்ரோன் பண்ணியுமே ஒரு பார்டரிங்கில் வைக்கலாம். பட் இதுக்கு தேவையான தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா வெட்டு ட்ரை ஆன பிறகு தான் தண்ணி கொடுக்கணும். நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம யூஸ்வலாக சொல்கிறது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செடியுமே வாடும்போது தண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அது எனர்ஜெட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம தினமும் கொடுத்துட்டே இருக்கோம். நல்ல ஈரப்பதம் இருந்துக்கும் போதும் தண்ணி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா இலைகள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வேரழுகள் வரும். அதுக்கப்புறம் செடியானது ஃபுல்லாகவே ட்ரை ஆகும். சரிங்களா? இந்த செடியை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஜஸ்ட் கட்டிங்ஸ் மூலியமாகவே இந்த செடியை உற்பத்தி பண்ணலாம். நர்சரிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு செமி ஷேட் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நிழலான பகுதியில் இந்த செடியை கட்டிங்ஸ் போட்டு ஒரு கேரி பேக்கில் வச்சா கூட கண்டிப்பாக உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரியான முறையெல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டானது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்மளுடைய நர்சரியை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.